இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் உன்னை பிடிக்குமா பிடிக்காதன்னுலாம் எனக்கு தெரியாது. அதுக்குன்னு பிடிக்காதுன்னு போய் சொல்லவும் நான் விரும்பல. ஆனால் உன்னை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கோவம் வரும். ஏன்டா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அழகு, அறிவு, திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஏன் நீ அதை வச்சு சர்வே பண்ணணும்னு நினைக்க மாட்டேற? ஒரே ஒரு வார்த்தை எழுத்து பேசினா என்ன நடக்கும் தெரியுமா உன் லைஃப்பில்? ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கப்புறமா அந்த அடிமை வாழ்க்கையை தான் வாழ போகிறேன்னு நீ சொன்னதுனால தான் நான் அப்படி பயமுறுத்தினேன். என்ன கேட்ட சாமிக்கிட்ட? என் மாமா நல்லவர், என்னை தப்பாக ஒரு பார்வை பார்த்தது கிடையாது, அவர் எனக்கு நல்லபடியாக திருத்தி கொடு, கோவம் இல்லாத மனுஷனா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் என்ன ஆகும்னு தெரியுமா? இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அடிமையாக நீ வாழ வேண்டியது இருக்கும். உன் மாமா நல்ல பையன்தான், இப்போ கூட நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவருக்கு ஏற்ற ஆள் நீ கிடையாது, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஆள் நீ கிடையாது. இப்போவே அந்த குடும்பத்தில் உன்னால் சர்வே பண்ண முடியல, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் வாழ்நாளுக்கும் நீ சர்வே பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு புரியவே இல்லை. சாமிக்கிட்ட இது வரைக்கும் சரியான வரத்தை நீ கேட்கவே இல்லை. உன்னோட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை இது எல்லாத்தையும் அந்த சாமி கிட்ட சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். அதனால் உன் வாழ்க்கை இருட்டுக்குள்ளேருந்து திரும்ப பெரிய இருட்டுக்குள்ளே போகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்குன்னு நீ பொறுக்கின்னு சொன்ன அந்த வார்த்தையையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. பொறுக்கிக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? பொறுக்கி மாதிரியே தெரியுது என்ன பார்த்தா. கோபம் வந்துச்சு தான், ஆனால் அது எந்த உரிமையிலையும் வரல, எந்த யூஸ் பண்ணிக்கிற மைண்ட்லேயும் வரல. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் கிடைச்சிடாதா, இல்லை உன் புத்தி மாறிடாதா, சாமிக்கிட்ட மாற்றி ஏதாவது கேட்டுற மாட்டியான்னு மட்டும்தான் நினைக்கிறேன். புரியுதா? மற்றபடி எந்த ஆசையும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, பூரிக்கித்தனமாக எதுவும் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் உன்னை பார்க்க மாட்டேன், நீ பேசுகிறத கேட்க மாட்டேன். இனிமேல் உன் வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த சாமியை கேட்டுக்கிட்டோம், பதிலையும் அந்த சாமியே சொல்லட்டும். இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டுமேன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நான். இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நான் செஞ்சது கரெக்டு தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாதுல்ல. தப்பா ரைட்டானு என்கிட்ட கேட்டா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நான் எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது, யாரும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் கண் பார்வையில் நடந்த இந்த விஷயம் தப்பு தான். நான் ஏன் என் மாமா கூட சேர்த்து வச்சு பேசினேன்னு உனக்கு தெரியும். யாருக்கும் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, யாரும் புரிஞ்சுக்கவும் தேவையில்ல. அதை நான் புரிய வைக்கவும் விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் நடந்தது தப்பு தான். என் கண் பார்வையில் அவர் அப்போ தப்பானவராக தான் தெரிஞ்சார். அதனால தான் கோவம் வந்து அடித்தேன். இருந்தாலும் அடித்தது தப்புன்னு நான் வருத்தப்படுறேன். யார் என்ன மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, உன் நிழல்ல இருந்து உன் வளர்ப்புலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ என்னை மன்னிச்சிரு. மற்றபடி யாருக்கிட்டையும் போய் இந்த மன்னிப்பை கேட்கணும்னு எனக்கு தோணலை. என்னை பற்றி புரிய வைக்கணும்னு நான் விரும்பலை. எல்லாமே எனக்கு நீ தானே, நீ என்னை மன்னிச்சிரு. நான் போயிட்டு வரேன். நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு யாருக்கும் என்னை நிரூபிக்கவும் நான் விரும்ப மாட்டேன். நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை.
யார் என்ன தப்பாக நினச்சாலும் சரி, என்னையே கேவலமாக நினச்சாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு எப்படி எப்படி பேர் வச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ மட்டும் என்ன தப்பாக நினச்சிடாத. ஏன்னா எங்கள் அப்பா ஆத்தாவுக்கு அப்புறம் ஒன்றை தான் எல்லாமாவும் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன தப்பாக நினச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதை மட்டும் என்னால் தாங்க முடியாது. அதனால நீ என்ன மன்னிச்சிடு. என் நிழல தானே நீ இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த நிஜமா இருக்கிற உடம்புக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு புரியாதா? நான் சொல்லிதான் புரியணும்ல உனக்கு இல்லை. நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்க. இல்லை, நைட்டு 3 விரல் பதிஞ்சிருந்தது. கூவி கூவி யாரோ பொறுக்கி பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆலமரத்துக்கும் பிள்ளையாருக்கும் வேலை இருக்காதுன்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சிட்டு கூட உங்கள் வீட்டுக்கு தான்டா டேரெக்டாக போனேன். ஆள் காலைல கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வர்ற வழியில் சந்தோஷ் கிட்ட கூட பேசினேன். டேய் சந்தோஷ், அவன் ஆலமரம் பக்கமும் போக மாட்டான், பிள்ளையார்கிட்டையும் பேச மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். நீ வேணா பாரு, எனக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பான் அப்படின்னு. மேபி எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்குன்னு கூட நினச்சேன்டா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நைட்டு நீ எடுத்த கிளாஸுக்கு ஆலமரத்துக்கு அடியில் வந்து உட்காருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் வந்த ஸ்பீடில் இன்னைக்கு இன்னும் லெட்டரெல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வாய மூடு, போலாமா? டேய், இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன், வா போலான்னா என்ன அர்த்தம்? அப்போ பொறுக்கி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சிச்சா? செருப்பு போகுமா? ஏதோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி தெரியுது மச்சான் உன் கண்ணை பார்த்தா. உண்மையாவா? இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் வளரிடுவேன்னு நினைக்கிறியா? இல்லை ஏதாவது க்ளூ கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறியா? ரெண்டுமே தரமாட்டதான். இருந்தாலும் மச்சான், அந்த பொறுக்கி எப்படி வந்துச்சு? இப்போ அந்த பொறுக்கி எப்படி காணாம போச்சு? இப்போ வரியா நான் போட்டுமா? மச்சான், எனக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்குடா காலிலேருந்து. ஏன் அப்படி? சில நேரம் அடுத்தவங்களை பற்றி அதிகமாக யோசிச்சோன்னா அப்படி தான் டவுட் ஆகும். நீ உன்னை பற்றி மட்டும் யோசி, டவுட் கம்மியாகவே இருக்கும்னா. மச்சான், என்னை பற்றி யோசிக்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் இது வரைக்கும் சும்மா தான் இருக்கேன். அதனால என்னை பற்றி யோசிக்கிறதுலாம் எனக்கு பெரிய மேட்டரும் கிடையாது. புரியுதா? எனக்கு எப்போவுமே உன்னை பற்றி யோசிக்கிறது தான் வேலை. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு இல்லை. போதும், ஏதோ கேட்க வரேன்னு தெரியுது, டைரெக்டாகவே கேட்டு தொலை. நான் வேணான்னு சொல்லியோ இல்லை புரியலன்னு சொன்னாலோ திரும்ப திரும்ப நீ அது எனக்கு புரிய வைக்க தான் ட்ரை பண்ண போகிறேன். வேணான்னு சொன்னாலும் அது டிசைனாக கேட்க நீ ட்ரை பண்ண தான் போகிற. அதனால கேட்டு தொலை. ஆனால் இது ஒரு நல்ல முடிவு தெரியுமா? இப்போ என்னடா உனக்கு வேணும்? மாறா சொல்லு. இல்லை மச்சான், காலையில் அந்த பொறுக்கி காணாமல் போனதை பற்றி கேட்டேன்னா அது ஒரு பெரிய டவுட்டு. ஸ்டில் நவ் இது வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய டவுட்டு என்ன அப்படின்னா, உன் தம்பியை யாரையும் தொடக்கூட விட மாட்டேன், இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு உன் தம்பியை என்ன ஓட்டிட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். என்ன கதை? இப்போ நான் ஏன் பைக்கு கொடுத்தேன் அப்படின்னு உன்னோட யோசனை ரொம்ப தீவிரமாக இருக்கு, அப்படி தானே? ஆடப்பாடுறா, மறுபடியும் பைக்குன்னு சொல்கிறான். டேய், ஒழுங்காக வண்டி ஓட்டு சொல்லிட்டேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அது எனக்கும் தெரியும் டாக்டரே. இருந்தாலும் உங்கள் தம்பியை இன்னைக்கு நான் ஓட்டிட்டு வரனே, அதான் என்ன கதைன்னு கேட்குறேன். மார்னிங்லேருந்து நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் என் கண் பார்வைக்கு முன்னால் விதவிதமாய், வித்தியாசமாய், அழகழகாய், அற்புதமாய், நிச்சயமாய் நிச்சயமாய், மாறன் காதலில் விழப்போறது நிச்சயமாய். இது கசானா ஜுவல்லரி ஆடு தானடா? ஆமாம் மச்சான், பட் நல்லா இருக்குல்ல. காலையில் கிளம்பும்போது ஆடு பார்த்தேன், அது அப்படியே தோத்திக்கிச்சு. சொல்லுங்க மாறன், ஏதாவது உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுதா? விஷ்ணு சொல்றா. விஷ்ணு சொல்லேருமே. உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? அதெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கேட்கவே தேவையில்ல. மனசில் ஏதோ பாரமாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுதுன்னு சாஞ்சு அப்படியே குறைச்சிக்கோங்க பாரத்தை. லவ் யூ மச்சான். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது முடியாது. சரி, ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு மட்டும் தெரியுது. எப்போவுமே உன் கூட நான் இருப்பேன். லவ் யூ டூ. டாக்டர் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? சார், சார்,
இப்போ ஏன் காதுகிட்ட கத்திட்டு இருக்கீங்க? சார் நான் கத்திக்கிட்டு இல்ல, உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா ஸ்லோவான வாய்ஸ்ல தான் கூப்பிட்டு பார்த்தேன். பட் நீங்க தான் இந்த வேர்ல்டுல இல்லையே. ஒருவேளை பக்கத்து வேர்ல்டுக்கு போயிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டு பார்த்தேன் சார். ஏன்னா உங்களை லைவுக்கு வர வைக்கணும்ல. ஓவர் வாய் பேசாதீங்கன்னா. சார் யோசிக்க கூடாது பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம காம்போ அப்படி இருக்கு சார், என்ன பண்றது? கேஸ்லாம் முடிஞ்சுதா? கேஸ்லாம் முடிஞ்சது சார், இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட் இருக்காங்க. சரி ஓகே, வர சொல்லுங்க. ஆ வாங்க. தன்வியோட அத்தை தானே இவங்க? உங்க பேருமா? ருக்குமணி. சரிம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏம்மா டாக்டர் கேட்க மாட்டாங்களோ? ஏம்மா நர்ஸு கிட்ட உங்க வலி வருத்தத்தை சொல்ல மாட்டீங்களோ? அப்படி இல்ல, டாக்டர் பேசுறதுல கொஞ்சம் சரியாயிடுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி பேசுறாராம இந்த டாக்டர். அதான் டாக்டர் கிட்ட பேசியே சரியா போயிடுச்சு அப்படின்னா மாத்திரை மருந்து வாங்குற செலவு மிச்சம்ல. கடவுளே, இந்த ஆளை பத்தி தெரியாம வந்து ஆப்போசிட்ல நின்று பேசிட்டு இருக்கே. நல்லா பேசினா நல்லா பேசுவாரு, வரும்போதே இது கோளாரா பேசுது. இந்த ஆள் என்ன கோளாரா பேச போறாருன்னு தெரியலையா? மேடம், டாக்டர் பேசினா சரியாயிடும் தான். அது எதுக்காக சொல்றாங்க? பேசுற டாக்டர் நல்ல மாத்திரை மருந்தா வாயை திறந்து சொல்லணும். அந்த மாத்திரை மருந்தை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சரியாகும். புரியுதா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லையே, சரியா தான் சொன்னாங்க. இவர் எங்க ஊர் டாக்டர் தானே, 2வது தெருவில் இருக்காரு. ஓ, ஊருக்காரங்களா? அப்ப ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த தம்பியோட அப்பா அம்மா எல்லாம் எனக்கு தெரியும். ரேஷன் கடைக்கு போகும்போது எங்க பாட்டி கூட நல்லா பேசும். அப்ப குடும்பத்தையே தெரியும்னு சொல்லுங்க. ஆமா தெரியும், ஆனா இந்த தம்பியை மட்டும் பார்த்துருக்கேன் அப்பப்ப ஊருக்குள்ள. ஆனா பேசுறது கிடையாது. இந்த தம்பியை பார்த்து பேசியிருந்தேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் பஸ் ஏரியா வந்திருக்க மாட்டேன். ஊருக்குள்ளே ஏதாவது வைத்தியத்தை பார்க்க சொல்லி கேட்டிருப்பேன். ஓ, இந்த தேவைப்படுற ஐட்டங்கள்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி உங்க ஊர் டாக்டர்ன்றதுனால அப்படியே வீட்டுக்கு வர வச்சே கேட்டுக்கலான்னு. ஆமா, ஊர்ல இருக்கிற டாக்டர். அப்புறம் நம்ம ஊர்ல கேட்டு வைத்தியத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் ஏறி வர தேவையில்ல பஸ். ஏமா, மகளிருக்கு ஃப்ரீ பஸ் தானே விட்டுருக்காங்க, அதுல ஏறி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன குறையுது? ஏமா நர்ஸே, நீயே பேசிக்கிட்டு இருக்க, டாக்டர் பேச மாட்டாரோ? தம்பி, என்ன தெரியலையா உங்களுக்கு? உங்களை தெரியாமல் இருக்குமா? நீங்கள் வேணும்னா என்னை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய டைம் உங்களை பார்த்துருக்கேன். அப்படிங்களா தம்பி? ஆமா, இந்த ருக்குவை பத்தி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா ஊர்ல? அதனால நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், உங்களை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதை விட நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களை பற்றி தான் நான் அப்பப்போ படிக்கிறேன். என்ன உளறாரு? இவங்களை பத்தி படிக்கிறாரா? என்ன தம்பி சொல்றீங்க? இல்லைங்க, புக்கு படிக்க, பேப்பர் படிக்க, டீ கடை பக்கம் அப்படி வரும்பொழுது உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். இல்ல இல்ல, இந்த ஆளு தெளிவா குழப்பறாருன்னு இவர் படிச்சன்ற மாதிரி தான் சொல்றாரு. நாவல்ல வர்ற அளவுக்கு இந்த அம்மா என்ன பெரிய மனுஷியா, இல்ல புக்குக்கு ஏதாவது வெளியிட்டு இருப்பாங்களோ? நம்மளுக்கு தான் தெரியலையோ. ஏன்னா அவங்க வாய் பேசுறத பார்த்தா ஒரு கதாசிரியர் ரேஞ்சுக்கு பேசுறாங்க, காமெடி ஆக்டர் லெவலுக்கு பேசுறாங்க. இந்த ஆளு ஏதோ உளறாரு. அப்ப என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாங்க, நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா, உடம்புக்கு என்ன பிரச்சனை? அதான் தம்பி, என்னத்த சொல்றது, உக்காந்தா எந்திரிக்க முடியல. ஓ மை காட், எந்திரிச்சா உட்கார முடியல. மேடம், உட்காந்தா எந்திரிச்சுதான் ஆகணும், எந்திரிச்சா உட்காந்துதான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அட இல்லம்மா, என் வயசுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுல்ல. இன்னும் நான் ஆரோக்கியமா இருக்கணும்லம்மா, அதனாலதான் சொல்றேன். முன்ன மாதிரி இப்பெல்லாம் வேலை செய்ய முடியல, சரியா சாப்பிட முடியல, சாப்பிட்டாலும் தெரிக்க மாட்டுது. ஓ சரி, பேசலான்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசும்போது வாய் வலிக்குது. கடவுளே, விசித்திரமான பிரச்சனையா இருக்க. நர்ஸ் சார், உங்களுக்கு என் மேலே பர்சனலாக நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லை சார். இல்லை, அதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும். பட் என் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இஸ் இட்? இப்போ கோவம் இருக்கு சார்? சரி, குழம்பாதீங்க. என் மேலே கோவம் இருக்கும்ல, இந்த மனுஷனை எப்படிலாம் திட்டலாம், எப்படிலாம் கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக மைண்ட் வைஸில் திட்டிட்டும் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. அப்படியும் சொல்லலாம் சார். என்ன கலாய்க்கணும்னு நினச்சிங்களா? என் மேலே வச்சுருக்கீங்களா மொத்தமாக கோவம்? அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட காட்டலாம். சார், கலாய்ச்சிடுங்க. இப்போ மட்டும் நீங்கள் பங்கமாக கலாய்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை கலாய்க்க வேண்டியது வரும். சார் சார், நார்மலா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நீங்க கலாய்க்கணும்லாம் என்ன முடிவு எடுக்காதீங்கன்னு. இப்ப என்ன, எனக்கு உங்க மேல இருக்கிற பர்சனல் கோவத்தை அவங்கள்ட்ட காமிக்கணும், உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற பர்சனல் கோவத்தை நான் காமிக்கணும், அப்படிதானே சார்? எக்ஸாக்ட்லி. இப்ப பாருங்க சார், என்னமாச்சு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? டாக்டருக்கும் உங்களை மாதிரியேம்மா, ரொம்ப பேசினார் அப்படின்னா வாய் வலிக்கும், அப்படி ஒரு வியாதி. அப்படியா? அதுக்கு டாக்டர் என்ன பண்றாரா? வாயை மூடிக்கிட்டே இருப்பாரு மேடம். அப்படி வாயை மூடிக்கிட்டே இருக்கும்போது வாய்க்கு ஓய்வு கொடுக்குறாருல, அதனால அவருக்கு வாய் வலிக்காது. தேவைப்படும் போது மட்டும் பேசிக்கிட்டு
தேவைப்படாத பொழுதெல்லாம் வாயை மூடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மேடம் ரெஸ்ட்டு. அப்பதான் உங்க வாய் வலிக்காதே. ஆனா பேசாம இருக்க முடியாதேம்மா. அப்படியே நீ சொல்ற மாதிரி பேசாம இருந்தாலும் சாப்பிடாம இருக்க முடியாதே. சாப்பிட்டா கூட வாய் வலிக்குதே. கேடு கட்ட பொம்பளைய. மேடம், யூஸ்வலா நீங்க என்னென்ன வேலை செய்வீங்க வீட்ல? என்ன வேலை செய்வேனா? காலையில எந்திரிப்பேன், பல்லு விளக்குவேன், காப்பி போட்டு வச்சிருப்பாங்க குடிப்பேன். சரி, அதுக்கப்புறம் திரும்ப பாத்ரூம் வரைக்கும் நடந்து போய் நானே குளிச்சுட்டு நானே வருவேன். ஓ, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா வீட்ல ஒருத்தி. அந்த சாப்பாடை நானே என் கையால போட்டு நானே சாப்பிடுவேன். சே, எவ்வளவு பெரிய வேலைலாம் செய்றீங்க. ரொம்ப கஷ்டம் மேடம். பார்த்தீங்களா, இந்த வயசான காலத்திலேயே நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வேலையை நானே பார்த்துக்கிறது எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு தெரியுமாமா? கரெக்டு தான் மேடம். இருந்தாலும் ஏன் இந்த பொம்பளையை கலாய்க்க சொன்னாருன்னு இப்பதான் தெரியுதுன்னு. அப்புறம் எனக்கு பொழுது போலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு நானே நடந்து போய், இல்ல பக்கத்து தெருவுக்கு நானே நடந்து போய் கதை பேசுவோமா. அப்படி நடந்து போகும்பொழுதுதான் கால் வலிக்குது, பேசும்பொழுதுதான் வாய் வலிக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குமா? இந்த மாதிரி சோர்வு தெரியாம இருக்கிறதுக்கு, நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் என்னமா பண்ணணும்? இருக்கு மேடம், சொல்யூஷன்லாம் இருக்கு. அந்த டாக்டர் சொல்ல மாட்டாராமா? நான் தான் சொன்னேனே மேடம், டாக்டருக்கும் கொஞ்சம் வாயில பிரச்சனை, அதனால டாக்டர் வாயை திறக்க மாட்டாரு. அப்படியா? ஆமா மேடம், அவர் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் என்ன வைத்தியம் பார்க்குறாருன்றதை என்கிட்ட சொன்னாரு. அதையே அவங்களுக்கு சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. அதான் நான் சொல்றேன். சரிம்மா சரிம்மா, நீ எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருப்பல்ல, அதனால உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சொல்லுமா. பாடி என் தக்காளி தொக்கே. உலகத்துல எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு வேலை செய்யறத நினைச்சுதான் கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க உங்களுக்கே வேலை செஞ்சுக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றீங்க. இதுக்கு பேரு வேலை இல்லம்மா, இதுக்கு பேரு சுயநலம் கலந்த சோம்பேறித்தனம். தெரிய வைக்கிறேன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்ல ஹிட்லர் ஃபேமிலின்னு. மேடம், சொல்யூஷன் சொல்லிடலாங்களா? இல்லம்மா, உங்களுக்கு உட்காந்தா கால் வலிக்குது இல்ல மேடம்? ஆமாம்மா. அதாவது மேடம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்கள் பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதாவது மிஷின் ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்தால் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா, அவர் ஆயில் கீழ் போட்டு தொடச்சி தூசி துப்பட்டையெல்லாம் நீக்கி கொடுப்பாரு. அதே மாதிரி தான்மா மனுஷ உடம்பும். ரொம்ப நாள் வேலை செய்யாமலோ இல்லை சும்மாவே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம பார்ட்ஸும் பழசாயிடும். அப்படியா? ஐயோ, நர்சம்மா என்ன சொல்கிறேன்? ஆமாம் மேடம், உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, நீங்கள் மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டியை கொண்டு போகிற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் உடம்ப கொண்டு வந்துட்டீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் நம்மளே வாங்கி மூட்டையாக கட்டி ஊற வச்சு நல்லா குத்துக்கால் வச்சு மங்கு மங்கு மங்குன்னு துவைக்கணும். ஐயோ. ஆமாம் மேடம், அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது தான் உங்கள் கால் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறம் நின்னா கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல மேடம், அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. வீடு முழுக்க குனிஞ்சு நிமிந்து மாப்பில் போடாம, அதாவது இப்பெல்லாம் குச்சி வச்சுட்டு துடைக்கிறாங்களா, அந்த மாதிரி துடைக்காம நல்லா கையாலே துணியை வச்சு துடைங்க. வலி இருந்த இடம் தெரியாம போயிடும். அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நாள் நீங்க சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்கணும். மூட முடியாதம்மா. அதுக்குதான் மேடம், நீங்க இந்த மாதிரி ஆட்டுக்கல் ஆட்டுறது, உரல்ல இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா வாய் தானா முடிக்கும். வேலையில கான்சன்ட்ரேஷன் போயிடும்ல. ஆமா, வேலை செய்யும்போது ரொம்ப பேச மாட்டோம்ல. ஆமா மேடம், அப்போ வாய் வலியும் வராது. இதெல்லாம் செஞ்சா நான் வேலைக்காரியா மாறுற மாதிரி இல்ல, இவ்வளவு நாள் எஜமானியெல்லாம் இருக்கேன். ஐயோ மேடம், இப்போ கூட நானே உங்களை குடும்பப்படுத்துறதுக்காகவோ உங்க ராஜ வாழ்க்கையை பறிக்கிறதுக்காகவோ பேசல. நீங்க தானே மேடம் சொன்னீங்க, உக்காந்தா கால் வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, சாப்பிட்டா வாய் வலிக்குது, பேசினா வாய் வலிக்குதுன்னு. அதுக்கெல்லாம் தான் நான் சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெஸ்ட்லேயே இருக்கீங்க. அப்படி ரெஸ்ட்லேயே இருக்கும்போது உங்கள் பார்ட்ஸ்லாம் வீணாக போயிருக்க சான்ஸ் இருக்குல்ல மேடம், துரு பிடிச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல மேடம். அதனால தான் மேடம் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி. சொல்லப்போனால் இந்த ஸ்கேன் எடுப்பாங்களா கருப்பு படம், அந்த மாதிரி மேடம். இந்த வேலையெல்லாம் நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு உடம்புலாம் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா வாங்க, ஃபர்தராக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஊசி போடுறோம், ஸ்கேன் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களையே நீங்கள் சோதனை பண்ணிக்கிறதுக்காக தான் மேடம் இந்த வீட்டு வேலைலாம். இதை நீங்கள் வீட்டு வேலையே செய்யாதீங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறேன் ஒரு மருந்தை நினச்சிக்கோங்களேன். அப்படியா? இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தா என் கை கால்லாம் தெம்பா இருக்கான்னு தெரியுமா? ஆமாம் மேடம், தெம்பா இருக்கான்னு தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அது வீணாக போய்டும்ல மேடம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ நான் பயன்படுத்தி பார்க்கணுமா என் கை கால் வாயெல்லாம்? பண்ணி பாருங்க மேடம், பண்ணி பாருங்க. நல்லா வேலை செய்யணும் சரிங்களா? குனிஞ்சு நிமித்து வேலை செய்யணும். அப்படி செய்யும்பொழுது உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்குதான்னு பாருங்க. அப்படி ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம்.
அப்படி உங்களால செய்யவே முடியல அப்படின்னா உங்க பார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? கடவுளே, இப்படிலாம் பிரச்சனை வருமா சும்மா இருந்தா? எந்த பொருளையுமே நம்ம சும்மா வச்சிருந்தா பிரச்சனை வரும் தான் மேடம். அதுக்கான உழைப்பை கொடுக்கணும். அப்படியா? அப்ப நான் சாப்பிட்றது, கதை பேசுறது, நானே வேலையை செஞ்சுக்கிறதுலாம் உழைப்பு இல்லையா? மேடம், நீங்க செய்யறதெல்லாம் நிறைய உழைப்பு தான். பட் நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சமான உழைப்பு தான். இதையும் செஞ்சு பாருங்களா? சரிம்மா, நான் செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு வளைச்சதுன்னா வாங்க மேடம், அதுக்கப்புறம் நாங்க சிறப்பா செய்வோம். ஐடியும் சிறப்பா செய்வோம்னு சொல்றேன் மேடம். சரி, அப்ப நான் போய் 2 நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வரட்டுமா? செய்யுங்க மேடம். 2 நாள்னா 2 நாளைக்கு உண்டான வேலையை செய்யாதீங்க. இவ்வளவு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு வாங்க. சொல்ல போனா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி வீட்டெல்லாம் பல ஆக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துப்போம். சரிம்மா. சார் போதுங்களா? அவ்வளோ கோவம் என் மேலே. சார் அது வந்து சார். புரியுது, பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க. நான் என்ன சிறப்பான சம்பவம் செய்யணும்னு நினச்சனோ அதை சிறப்பாகவே செஞ்சுட்டீங்க. தேங்க்ஸ் சார். ஓகே, அவங்கள அனுப்புங்க. வேற யாராவது பேஷண்ட் இருக்காங்களா? இல்லை சார். வந்தா கூப்பிடுங்க, நான் போயிட்டு ஊப்பி பார்க்குறேன். மா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. செஞ்சு பார்த்துட்டு வாங்கண்ணா. சரிங்க தம்பி. அப்ப நீங்களும் அதான் விஷயம் சொல்றீங்களா? ஆமாம்மா, அதான் விஷயம். நீங்கள் உங்கள் பார்ட்ஸ்லாம் உடம்புல கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. மச்சான், ஓபிலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் கூப்பிட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ராகவி வரல தெரியுமா? தெரியும், நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நைட் ஷிஃப்ட் பார்க்க வராளா? அவள் எதுக்கிட்ட நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுக்கு வரா? தேவையில்லாத வேலை பார்க்குறா. மார்னிங் வந்துட்டு போக வேண்டியதானே? நம்ம 2 பேரில் ஒருத்தவங்க தான் பார்த்துக்குறோம்ல. நைட்டில் தூக்கம் வரலையா, அதான் வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு பதில் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கிறா. இதெல்லாம் நீ என்ன நினைக்கிற? என்னன்னு நினைக்கணும் நீ சொல்ல வர? காதல் படுத்தும் பாடு. ஆனால் சக்ஸஸே ஆகாத காதலுக்கு ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது சொல்லு? இல்லை ராத்திரி ஃபுல்லாக முடிச்சிருந்தா தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காதல் புரிய போதா? அதாவது மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள காதல் பல விதத்தில் ஓடிட்டு இருக்கு. செருப்பாலாம் வாங்க போகிறப்ப நீ செருப்பால் அடித்தாலும் உண்மையை உறக்க சொல்ல தானே செய்யணும். ஒன்று சொல்லாத காதல் சந்தோஷ், சொல்லாமலே சொல்லிக்கிட்டு இருக்கிற காதல் ராகவி. இந்த பிள்ளை எப்படா வாயை திறந்து சொல்லிச்சு? வாயை திறந்து மட்டும்தான் சொல்லலை, மற்றபடி டைரக்ட் இன்டைரக்ட் சைடு கேப்பு எல்லாத்துலேயும் சொல்லிடுச்சு. எனக்கு இன்னொரு ராகவிக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. நீங்களாம் தான் தேவையில்லாமல் அவ்வளோ குழப்பி விட்றீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. மச்சான், பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருவாங்களா என்ன? லைஃப் பார்ட்னராக வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டாக மாறுறதுல தப்பு இல்லை. பட் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் லைஃப் பார்ட்னராக மாறும்போது ஒரு சில சண்டைகள் வர செய்யும், தெரியுதா? மச்சான், சமாதானப்படுத்த தான் நம்ப இருக்கமே. பட் அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்டா. அதை அவன் ஒத்துக்கணும்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த பிள்ளை மனசில் ஆசையை வளர்த்து விட்டு வீணாக்காதீங்க. பாட்டுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, பாட்டி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்கன்னு வாழ்க்கையை பிடிக்கலனாலும் வாழ்ந்துருவான். பட் ராகவி அப்படி கிடையாது. ஆழ் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத வேலை. மச்சான், உங்கள் ஆழ் மனசில் கூட தான் சில விஷயங்கள் இருக்குது. அது நான் வெளியில் வரவா செய்து? டேய், அப்படி இருக்கும் பொழுது ஆழ் மனசுலேருந்து, அதாவது உங்கள் மனசில், ராகவி மனசில், சந்தோஷ் மனசில் இருக்கிற ஆழ் மனசு ஆசைகளெல்லாம் வெளியில் கொண்டு வராத பட்சத்தில் நான்லாம் என்ன ஒரு டாக்டரு? டாக்டருக்கும் இப்போ ஆழ் மனசுக்கு என்னடா சம்மந்தம்? நம்ம ஒன்றும் சைக்காட்டிஸ்ட் இல்லையே. மச்சான், சைக்காட்டிஸ்ட்டாக நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த ரோல்லே நீங்கள் ஒன்றும் கிழிக்கல, புரியுதா? உன்னை தெரியுதானே சொல்கிறீங்க? மச்சான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் ஆழ் மனசு ஆசையை நான் தூண்டுறேன்னு சொல்கிறேன். ஒழுங்கா வேலையை பாருன்னா சரி விடு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சரியில்லை மச்சான். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். செம்ம, நீங்கள் பண்ண உருப்படியான விஷயம் இதுதான். இப்போ ஆமாம், உருப்படியான விஷயந்தான். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் சைன் போடுற இடத்துல நானே உன் சைனு, ராகவி சைன் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஆ பக்கி, கேட்டால் போட போகிறோம். டப்பிலேருந்தே போட்டு பழகிடுச்சுட்டா உங்கள் சைனெல்லாம். அதனால் அப்படியே போட்டுடுறேன். தேவையில்லாத வேலை பார்க்குற ஒரு நாள் இதுவே பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. அதெல்லாம் மாறாது, பார்த்துக்கலாம். டாக்டர் சொல்லுங்க சாருமதி. சார், ஒரு எமர்ஜென்சி கேஸ் சார். எமர்ஜென்சியா? ஆமாம் சார், எமர்ஜென்சி கேஸு. கையில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்களாம். கை ஃபுல்லாக ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு சார். சாருமதி, என்ன சொல்கிறீங்க? கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்க, காயம் வேறு அதிகமாக இருக்குன்றீங்க. இந்த ரூம் வழியாட்டி தான் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் எதுவும் கேட்கலையே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐயோ அம்மான்னு சவுண்டு கேட்டு நாங்களே வந்துருப்போம் நீங்கள் கூப்பிடாம. எப்போவுமே எமர்ஜென்சி கேஸ் உள்ளே வரும்போதே பயங்கரமாக சத்தம் கேட்கும். அந்த சவுண்டுலேயே நாங்களே பேஷண்ட்டை பார்க்க வந்துடுவோம். இவ்வளோ பெரிய எமர்ஜென்சி கேஸ்ன்றீங்க, சவுண்ட் எதுவுமே கேட்கல. சார், அவங்க வரும்பொழுது மட்டும் இல்லை, இப்போ கூட சவுண்ட் எதுவுமே இல்லை. நான் தான் பதறி போய் வந்திருக்கேன். ஆனால் பேஷண்ட்டுக்கு எந்த பதட்டமும் இல்லை. பேஷண்ட்டுக்கு எந்த பதட்டமும் இல்லையா? ஐயோ, அவங்களுக்கு இப்படிலாம் வலிக்குமோன்னு நான் தான் சார் ரியாக்ட் பண்ணுறேன். பட் அவங்க எந்த ரியாக்ட்டுமே பண்ணல, கம்முன்னு தான் உட்காந்துருக்காங்க. கூட வந்திருக்கிறவங்க தான் பதற செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தைரியசாலிலாம் இருக்காங்களா?
சார் பேசுறதுக்கு நேரம் இல்லை, வாங்க சார். பாவம் அந்த பொண்ணு காயத்தை பார்த்தா எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அந்த பிள்ளை கட்டாம இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கு. வாங்க சார். சரி போங்க, நான் வரேன். சார் கொஞ்சம் வைத்தியம் பாருங்க சார். சார் சோறு வடிக்கும் பொழுது கொதி தண்ணி அப்படியே கையில ஊத்திக்கிச்சு சார். செண்பகம், கையை பார்த்தா இப்போ ஊத்தின காயம் மாதிரியே தெரியல. ஊத்தி ரொம்ப நேரம் ஆகுதா? சார் அவ எப்பயோ ஊத்திக்கிட்டா சார். நான் அவளை பார்க்கவே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி இவ என்ன பண்றான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். அப்பதான் இவ கையை பார்த்துட்டு பாதறி போய் கூட்டிட்டு வரேன். புரியலம்மா. சார் அவங்க அத்தை சோறாக்கி வச்சுட்டு டவுன் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு வந்திருக்காங்க சார். அப்பதான் சார் ஒலை தண்ணிய கையில ஊத்திருக்கா. வீட்டுல இருக்கிறவங்க அவங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிருக்காரு. அந்த ஆள் ஒரு இத்து போனவர்னா? இல்ல சார், அவங்க சின்ன மாமா இருந்துதான் எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க பெரிய மாமா தான் வீட்டுல இருந்திருக்காரு. அவர் வாமா போவும் கூட்டிருக்காரு. இருந்தாலும் அத்தை வந்து திட்டும், மாமா குழம்பு எதுவும் வைக்கல, இருங்க மாமா குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன், வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்கா சார் இந்த கையோட. அப்பதான் சார் நான் வீட்டுக்கு போனேன். பார்த்துட்டு வாடின்னு அவ காலில் உள்ளத குறையா கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். சார் சார் வைத்தியம் பாருங்க சார், வலிக்கும் சார் அவளுக்கு. அந்த பொண்ணு வலிக்கிற மாதிரியே உட்காந்துடலாமா? உண்மையிலே கொதி தண்ணி ஊற்றி நீ சொல்கிறத பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கும் போலயே. ஆமா சார், கையெல்லாம் வெந்து போச்சு சார். அவ இப்ப கூட எந்த ரியாக்ஷன் இல்லாம தான் சார் உட்காந்துருக்கா. அவளுக்கு அது பழகி போச்சு சார். பாருங்க சார், தயவு செஞ்சு பாருங்க சார். நீ பாரு மச்சான். இல்லைடா, கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வேறு கேஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு வேலை இருக்குது. நீயே பாரு. டேய், நான் பொய் சொல்லடா, உண்மையாகவே எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் போய் பார்க்குறேன், நீயே பாரு. இதெல்லாம் ஒரு காயமா? இதுக்கு அப்படியே ஆஸ்பத்திரி கிளம்பி வந்துட்ட? இங்கு பாட்டல இங்கு இருந்தா தூத்த வேண்டியதானே? மா என்ன மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு கை எப்படி வெந்து போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வெந்து போயில்ல, அவ அப்படிதான் வித்த காட்டுவா. ஏய் சோறாக்கி வச்சிட்டு வந்தியா இல்லையா? சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் சித்தி வந்தேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நர்ஸ், டாக்டர் எல்லாரையும் வெளியில அனுப்புங்க. இது என்ன வார்டு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் உள்ள வர்றதுக்கு வெளியில போறதுக்கும். பேஷண்ட்னா பேஷண்ட் மட்டும் தான் உள்ள இருக்கணும், புரியுதா? அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் கிளியரா கேட்டுக்கோங்க. இது ஒன்றும் வீட்டு பஞ்சாயத்து கிடையாது இங்க வந்து பேசுறதுக்கு. சரிங்க சார், சரிங்க சார். மா வாங்கம்மா, மா நீனும் வாம்மா. சார் பார்த்து பாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வாங்க, மத்த எல்லாரையும் வெளில போக சொல்லுங்க. அம்மா செலவு ஒண்ணு ஆவதுல்ல, செலவெல்லாம் வந்த வைத்தியமே பார்க்க தேவையில்ல, கையோட கூட்டு போறேன். உங்களுக்குலாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு காசு இல்ல. ஏமா நீங்க வேற இப்படி பேசுறீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, எல்லாம் ஃப்ரீ தாம்மா. வெளில போமா முதல்ல. நர்ஸ், மரியாதையா வெளில போக சொல்லுங்க எல்லாரையும். அம்மா வாங்கம்மா வெளில. இவெல்லாம் எக்கடாது கெட்டு போட்டோம். ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், காசு வேணும்னு கேட்கட்டுமே, அதுக்கப்புறம் இருக்கு. வெளியில போங்கன்னு சொன்னேன். பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும் சார். வெளில போ. டேய், நான் வேணும்னா பார்க்குறேன்டா. இருக்கிற கடுப்பில் ஏதாவது பண்ணிடாதடா. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, கிளம்பு. டேய், ஆனால் பாவண்டா. கையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாயை திறக்க துப்பு இல்லை. கை எவ்வளோ நேரம் ஆச்சு அடிபட்டுன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. சித்தி வந்து சோறாக்கி வச்சுட்டேன்னு கேட்கும்போது மட்டும் சொல்கிறதுக்கு வாய் வருதுன்னு வயிற்றுச்சலாக இருக்குது கேட்கும்பொழுதே. நானே பார்த்துக்கிறேன், எனக்கு இருக்கிற கட்டுப்புக்கலாம். டே போடான்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம பேச போனோம், புரிய வைக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா பொறுக்கி. டே சீரியஸாகவே சொல்கிறேன்டா, நானே பார்த்துக்கிறேன், நீ போடா. வெளில போடான்னு சொன்னேன். நர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்களும் வெளில போங்க, நானே பார்த்துக்கிறேன். டேய் போங்கன்னு சொன்னேன் எல்லாரும். எப்படி தொட்டு வைத்தியம் பார்க்கலாமா? இப்படி தொடர்றது டாக்டர் கரெக்டா? டாக்டரோட வேலை தொட்டு வைத்தியம் பார்க்கறது தான் ஒரு பேஷண்ட்டுக்கு. அதனால இது ப்ரொஃபஷனல்ல தான் வரும், பொறுக்கித்தனத்தில் வராது. ஆடமும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லுங்க, டாக்டர் தொட்டு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்கறது பொறுக்கித்தனத்தில் வரலையே. சார் அவங்க வழியில இருக்காங்க, நீங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க என்ன சார் கேக்குறீங்க?
மேடம்க்கு காயம் ஏற்பட்டு 3 மணி நேரம் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. எந்த சத்தமும் இல்லாம வலியை தாங்கிட்டு தானே உட்காந்துருக்காங்க. அப்படி தாங்குறவங்களுக்கு நான் கேட்குற 2 கொஸ்டின் கேட்குற டைம்ல வலி ஒன்றும் அதிகமாயிடாது. அதனால மேடம் கிட்ட பதில கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்துற எல்லாரையும் மேடம் பொறுக்கின்னு சொல்லி பேர் வச்சிருவாங்க. கடவுளே, இவருக்கு என்னாச்சு? வைத்தியம் பார்க்கும்போதெல்லாம் யாருக்கிட்டையும் எந்த கோவத்தையும் காட்ட மாட்டாரே. அப்படி இருக்கிற பட்சத்துல சொல்லுங்க, வைத்தியம் பார்க்கலாம்ல கையை தொட்டு. சொல்லுமா, ஏமா நீ வேற அமைதியா இருக்க? வைத்தியம் பார்க்கலாம் சார். சார் அந்த பொண்ணை சொல்லிடுச்சு பாருங்க சார். சாருமதி, நீங்க ஒன்றும் பதற தேவையில்லன்னா, நீங்க எதுவும் பதற தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் பேஷண்ட்டை. நம்ம ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு சைன் வாங்குவோம்ல ப்ரொசீஜர் படி, அதே மாதிரி தான் மேடம் மாதிரி ஆளுங்களுக்குலாம் வைத்தியம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வாக்கு மூலமா வாங்குறதுல தப்பு இல்லை. நீங்க வெளில போங்க. சார் வெளியில போங்கன்னு சொன்னேன். உனக்குலாம் வாயை திறந்து சந்தோஷம் கஷ்டம் ரெண்டுத்தையும் சொல்லவே தெரியாதுல்ல. எப்படி இவ்வளவு நேரம் வலியை தாங்கிட்டு இருக்க? பழகிடுச்சு. இதை விட பெரிய பெரிய வழியெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வலிக்கல.